Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி ஒரு கார குழி பணியாரம் பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ நார்மலாக பண்ணுற மாதிரி குழி பணியாரம் இல்லாமல் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். हाफ टम्लर इडली राइस, हाफ टम्लर माव पच्चरिसी रா ரைஸ் சேர்த்து 4 hours ஊற வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி இருக்கும். இதை ஈஸியாக நம்ம அப்படியே தோலை அப்படியே சீவி எடுக்கலாம், ஒரு கஷ்டமும் இருக்காது. அதை நான் தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக ஈஸியாக வெட்ட முடியும். கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வாட்டரில் போட்டு நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம கழுவுனோம்னா அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் போயிடும். இந்த மாதிரி கழுவி 2-3 டைம்ஸ் கழுவி எடுத்துக்கணும். மரவள்ளி கிழங்கு துண்டுகளாக வெட்டி ஒரு 4-5 டைம்ஸ் கழுவுன்னு தொட்டு பாருங்கள். அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு இல்லாட்டி நல்லா மாவு மாதிரி தெரியாது. வாட்டர் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஆனியன் பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. பொன்னிறமாக தேவையில்லை. இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நம்ம சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அப்படியும் போடலாம் வதக்காமல். பட் இப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு தேங்காய் வெங்காய கலவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வெங்காய தேங்காய் கலவையை நல்லா ஆறட்டும். 1/4 கப் ரா ரைஸ் மாவு பச்சரிசி, 1/4 கப் இட்லி அரிசி, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டுருக்கேன். இதை மூடி போட்டு மிக்சியில் மூடி நைஸாக அரைச்சி எடுக்கலாம். அரிசி மிளகாயோட அரைச்சி எடுத்தாச்சு. சோம்பு போட்டு இப்போ நான் ஒரு 2 கப்ஸ் மரவள்ளி கிழங்கை கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வாட்டர் விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாட்டரை விடலைன்னா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி வதக்கின வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதோடு சேர்ந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதம் இருந்த மரவள்ளி கிழங்கு துண்டுகளை 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாமே சேர்ந்து கலக்கிற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் நான் சால்ட் சேர்த்துருக்கேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்ட்டு. சரியா இல்லைன்னா அகைன் சேர்த்துக்கலாம். நம்ம அடமாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெட்டின தேங்காய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம். தாளிப்பு ரெடி. மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு அடை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம குழி பணியாரமும் பண்ணலாம். நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் கொஞ்சம் தேங்காயை நம்ம வெட்டி போட்டிருக்கோம். இதில் ஆல்ரெடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி வாயில் கடிப்படுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிஞ்சு பேக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த அளவு சேர்த்தா போதும். இதை நம்ம எப்போ சுடுறோமோ அப்போ தான் சேர்க்கணும். இதை ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ இந்த தாளிப்பையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் இதை யூஸ் பண்ணி நம்ம கார குழி பணியாரம் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தாளிப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் ஒரு குழி பணியார சட்டியில் காய வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்.
இப்போ நம்ம இதில் சின்ன சின்ன பாதி அளவு நிரம்புற மாதிரி போட்டால் போதும். அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி ஆயிலும் விடணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உள்பக்கமாக நல்லா வெந்து வரும். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால நல்லா வெந்துடும், கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி எல்லா குழிகளையும் நம்ம நிரப்பலாம். இப்போ எல்லா குழிகளையும் நிரப்பியாச்சு. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்டவ்வை ஹையில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சிடலாம், இல்லாட்டி உள்ளே வேகாது. சிம்மில் வச்சு ஃபுல்லாக இது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பொன்னிறமானதும் நம்ம திருப்பி போடலாம். இப்போ வெந்துடுச்சான்னு நம்ம செக் பண்ணுவோம். இந்த ஓரங்கள்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம அழகாக திருப்பி போடலாம். நல்லா பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போடலாம். எல்லா சைடும் திருப்பி போட்டாச்சு. சிம்லே வச்சு நம்ம குக் பண்ணுறப்ப நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிம்லே வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரெடியாக இருக்குது, பொன்னிறமாக வெந்து. நம்ம இந்த பாருங்கள் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்து ரெடியாக இருக்குது. வேணால் நம்ம ஃபஸ்ட்டு டைம் அதே மாதிரி நம்ம இதை பண்ணி இப்போ எல்லா காரக்குழி பணியாரமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மரவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி காரக்குழி பணியாரம் செஞ்சாச்சு. டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட, ஃபெயிலே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.